சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரா நீ எதுக்கு அன்பா அடிக்கிற? சொல்றா, இல்லனா I'll break your face. சொல்றா, சொல்லு. வேணாம் வா போலாம். அன்பு கண்ணு திறந்து பாருங்க. அன்பு யாரா நீ? அன்பு, ஐயோ அன்பு, இங்க பாருங்க, கண்ணு திறந்து பாருங்க. மகேஷ் சார் கொஞ்சம் இங்க வாங்க சார். ஐயோ கடவுளே, கண்ணு திறந்து பாருங்க. அன்பு, அன்பு என்னங்க? அன்பு இங்க பாருங்க. அன்பு கண்ணு திறங்க. அன்பு இங்க பாருங்க. அன்பு இங்க பாருங்க. என்னாச்சு? யாரோ அவங்க? ஐயோ அதெல்லாம் எதுவுமே தெரியாது சார். முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் சார். வாங்க சார். அன்பு உலகில் எந்த காதல் உடனே ஜெயித்தது? மகேஷ் சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. காதல் மிகவும் வலியது. காதல் தோற்றதா கதைகள் ஏது? தோற்றால் தோற்றது காதலாகாது. எல்லாமே சந்தர்ப்பம் கற்பிக்கும் அப்பர்த்தம். யாராவது வாங்க. கம் ஃபாஸ்ட் ப்ளீஸ். டாக்டர் மகேஷ், டாக்டர் 4 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க டாக்டர். அன்கான்சியஸா இருக்காரு. ராஜேஷ், எமர்ஜென்சி வார்டு கூட்டு வாங்க. மகேஷ், இங்கே வெயிட் பண்ணுங்க. சார்,
அன்புக்கு ஒண்ணு ஆகாதுல்ல சார். அன்புக்கு ஒண்ணும் ஆகாது ஆனந்தி, கவலைப்படாத. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீயும் அன்பு அங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை அட்டாக் பண்ணவங்க யாரு? சார், வந்தவங்க யாரு என்னன்னு எதுவும் தெரியாது சார். எனக்கு வேண்டப்பட்ட செல்வின்னு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கதே அன்பு எனக்கு உதவி பண்ணாரு. அட்ரஸ் ப்ரூஃபோட வாங்க, உடனே அடையாள அட்டை கொடுத்துறேன். ஆனா ஒண்ணு தம்பி, என் புள்ள இப்படி கிடக்கிறதுக்கு எல்லா காரணமும் இவதான். என் புள்ள இப்படி கிடக்கிறத பார்த்து என் மனசு கிடந்து தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க தம்பி. என்னைக்குமே என் புள்ள என் வார்த்தைய தட்ட மாட்டான். அவங்க அப்பா விஷயத்துல என் பேச்சு மீறி அவன் நடந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு இவ கூப்பிட்டாளேன்னு அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை விட்டுட்டு ஓடி போயிருக்கான். இப்போ குத்துயிரும் கொலை உயிருமா உள்ள படுத்து கிடக்குறான். இங்க பாருடி, இனிமே என் புள்ளைய பாக்குறேன்னு வீட்டுக்கு வருது அவன்கிட்ட நீ பேசுறதுன்னு நான் ஏதாவது பார்த்தேன், கொன்னுடுவேன் உன்னை. எங்க இருந்தோ பொழைக்க வந்தவ பொழைச்சியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ண நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீங்க எப்படி வேணாலும் என்னைய திட்டிக்குங்க, ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளுங்க. உன் பேச்ச கேட்டு கூட வந்தவன் நிலைமை தான் என்னன்னு நான் இப்ப என் கண்ணால பாக்குறேனே. இன்னும் என்னடி நீ சொல்றத நான் கேட்கணும்? இங்க பாரு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. உன் மூச்சு காத்து பட்டா கூட என் புள்ளைக்கு ஏதாவது ஆயிடும். போடி வெளிய. இங்க பாரு, மரியாதையா போயிடு. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க நின்னு கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிடுவேன். மா, என்னமா நீ சும்மா இரு யாழினி. ஏதாவது பேசுன நீ அற வாங்குவ. ஏய், வெளிய போடிங்கற. அம்மா வேண்டாம் ப்ளீஸ். நீங்க அவளை அனுப்ப வேண்டாம், நானே ஆனந்தியை கூட்டு போறேன். ஆனந்தி, நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், போலாம். இவ இந்த ஹாஸ்பிடல்ல விட்டு மட்டும் இல்ல, என் புள்ள வாழ்க்கையில இருந்தே போகணும். இங்க பாரு, நீ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் என் புள்ள பின்னாடி சுத்திட்டு இருக்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அத மட்டும் மறந்துடாத. ஆனந்தி, போலாம். அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, இனிமே அன்பு அவங்க பார்த்துப்பாங்க. வா போலாம். அதை கொடு கொடு. இதுல அன்போட செல்போன், வாட்ச், பர்ஸ் எல்லாமே இருக்கு. அன்போட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை கம்பெனியை கட்டும். அதை டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அன்பு கண் முழிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனந்தி, போலாம். இந்த அன்பு யார் என்ன சொன்னாலும் என்னை இன்று கொன்னாலும் நான் உந்தன் பாதை புரிந்து கொண்டே. யார் கூட வந்தாலும் என்னோடு நின்றாலும் உன் பேரை சொன்னாலே திரும்பி நின்றேன். இந்த காதல் உனக்காக என்றும் தீராத. உயிர் போகும் என்றாலும் அது போகாது. ஏய் ஆனந்தி, ப்ளீஸ் அழாத. அவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க. இல்ல சார், தப்பு ஏன் மேலதே. அவங்க கோவப்படுறது நியாயந்தே. நான் மன்னிக்க கூடிய தப்பையே பண்ணல சார். ஏற்கனவே அன்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு அம்மாவா அவங்க கோவம் நியாயம் தானே சார். ஆனந்தி, உன் மேல எந்த தப்பும் இல்ல. சரி,
இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம். வா போலாம். உனக்காக வருவேன் உயிர் கூட தருவேன் என்ன கையில் லைட்டாக ஒரு ஹேர்லைன் கிராக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தில் சரியாயிடும். இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. அன்பு நிஜமா தான் சொல்றியா இல்ல நாங்க ஏதாவது மனசு கஷ்டப்படுவோம்னு போய் சொல்றியா? ஏய் ஜெயந்தி, நான் எதுக்கு உங்கள்கிட்டலாம் போய் சொல்ல போகிறேன்? நிஜமாவே எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனந்தி வந்து அப்படி அழுதா அன்பு, அதை பார்த்து பயந்தே போயிட்டோம் நாங்க. அதான் இப்படி பதறி ஓடி வந்தோம். ஆனந்தி என்ன சொன்னா? பாவம் ஆனந்தி, எங்க அம்மாவும் ஆனந்திய ரொம்ப திட்டாங்க. அம்மாவா? ஏன்? ஆனந்தி கூப்பிட்டு நான் போனதுனால தான் எனக்கு எப்படி அடிபட்டுருச்சுன்னு நினைச்சு ஆனந்தியை கழுத்தை பிடிச்சு தள்ளாத அளவுக்கு திட்டி அனுப்பியிருக்காங்க. ஐயோ, ஆனந்தி எங்ககிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லலையா? ஏய் சௌசோ, இப்படி அவமானப்பட்டது யார்கிட்ட தான் சொல்ல முடியும்? ஆனந்தி தான் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டால, அப்புறம் என்ன அன்பு? ஏன் இன்னும் இவ்ளோ கோவமா இருக்காங்க? எங்க அம்மாவை பத்தி உனக்கே தெரியாதா? என் விஷயத்துல ஆனந்தி மேல மட்டும்தான் அவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. அது ஏன்னு எனக்கே தெரியல. நான் ஆனந்தி மேல தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கே என்கிட்ட கோச்சுக்கிட்டாங்க. உன்னை யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியுமாடா? வேற யாரா இருக்கும்? ஆனந்தி ஏற்கனவே கொல்ல வந்தாங்கல்ல, அவங்களாதான் இருக்கும். ஆமா, ஆனந்தி யார் கொள்ள வந்தா? எப்போ? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பா. ஏய் சௌசோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? டேய் மாப்ள, நீ சொல்லு, உன்னை அடிக்க வந்தாங்கன்னு சொன்னியே, அவனுங்கள இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. இல்லடா, அவனுங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஒருத்த மட்டும் முகமூடி போட்டிருந்தான், அவன் முகம் மட்டும் தெரியல எனக்கு. டேய், வந்தவனுங்க ஆனந்திக்காக வரலடா, அப்புறம் என்ன கொல்ல வந்திருக்கானுங்க. உன்னையா? என்னன்னு சொல்ற? உன்னையா கொள்ள வரணும்? நீ யார என்ன பண்ண? எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணல. தெரியாம யாருக்காவது தொந்தரவு பண்ணிருக்கேனா, இல்ல இவங்க வேற யாருக்கோ போட்ட ஸ்கெட்சை நான் தான் நினைச்சு என்ன கொல்ல வந்தானுங்களான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனுங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா என்ன அட்டாக் பண்றதுல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனந்தி ஓரமா தான் நின்றுட்டு இருந்தா, அவளை அவனுங்க டச்சே பண்ணல. என்னை காப்பாற்ற அவ முயற்சி பண்ணா, அப்போ மட்டும்தான் அவளை தள்ளி விட்டாங்க. அதை வச்சுதான் நான் சொல்றேன், என்னதான் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. டேய், உன்னை கொல்லணும்னு யாரா நினைப்பா? அன்பண்ண, நீ ஒரு நாள் அரவிந்த் சார் கிட்ட சண்டை போட்டல, இது ஒருவேளை அவர் வேலையா இருக்குமோ? ஏய், எதையாவது உளறிட்டு இருக்காத, சும்மா ரெடி. அவர் ஏண்டி இப்படி பண்ண போறாரு? சரி, அம்மா வந்துருவாங்க, இதை பத்தி யாரும் எதுவும் பேசிக்க வேண்டாம். ஏய் யாழினி, உன்னை நான் அண்ணன் கூட உள்ளதானே இருக்க சொன்னேன். அவனை தனியா விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள அவன் தனியாலாம் இல்ல. முத்தண்ணன், ஜெயந்தி அக்கா, சௌந்தர்யா, கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. அப்படியா? ம். வாங்க தம்பி, வாங்கம்மா. பாத்தீங்களா என் புள்ள எப்படி இருக்கான்னு? அம்மா அம்மா, அம்மா வருத்தப்படாதீங்கம்மா, அன்புக்கு ஒன்னும் ஆகாது. இல்ல, எல்லாம் அவளால வந்தது.
என் குடும்பத்தை கொலை நாசம் பண்றதுக்காகவே வந்திருக்கா. ஆனந்தி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப நம்ம எது சொன்னாலும் அம்மா நம்ம மேலதான் கோவப்படுவாங்க. இப்ப நம்ம எதை சொல்லி ஆறுதல் படுத்துறது? அம்மா எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். ஆனந்தி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லம்மா. எங்க கிட்ட பழகுற மாதிரி தான் அவ அன்பு கிட்டயே பழகுறா. ஏ ஆனந்தி, என்னடி காலையில அன்போட பைக்ல போன, இப்பயே நடந்து வந்த? என்னடி இவ? ஏய், என்னாச்சு ஆனந்தி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அன்பு வரல? அன்போட கிண்டல் பண்ணி பேசுறது பிடிக்கலையோ? சரி, இனிமே நாங்க பேச மாட்டோம், போதுமா? அதுக்காக மூஞ்சி இப்படி வச்சுக்காதடி. ஏய் ஆனந்தி, என்னடி என்னாச்சு? ஒரு 4 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க. என்னடி சொல்ற? எப்போ? செல்விய பள்ளிக்கூடத்துல வெட்டு போட்டு வேலைக்கு போய்க்கிருந்தோமா. ஏன் ஆனந்தி, இது ஒரு வேலை பரம வேலையா இருக்குமோ? நீயும் அன்பும் எனக்கு ஹெல்ப் பண்றதுனால ஆள் வச்சு அடிக்க பார்த்தானோ? எனக்கு அப்படி தோணல ரெஜினா. இவங்க எல்லாருமே புதுசா இருந்தாங்க. அதுலயும் ஒருத்தன் முகமுடி போட்டுக்கிட்டு வந்து இரும்பு கட்டையாலேயே அன்பு பயங்கரமா அடிச்சு போட்டான். ஆனந்தி, அன்புக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அவங்க அன்புவை கொல்ல வந்தாங்களா இல்ல என்னைய கொல்ல வந்தாங்களான்னு எனக்கு புரியல. ஏய், நீ யார சொல்ற? அந்த கடத்தல் கும்பலோட வேலைன்னு நினைக்கிறியா? ஏன் இருக்க கூடாது? அவன் முகத்தை வரையறதுக்கு கூட போலீஸ்க்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். அந்த கோவத்துல கூட அவங்க இப்படி பண்ணிருக்கலாம்ல. இவ்ளோ நடந்திருக்கு, ஏண்டி எங்க யாருக்குமே கால் பண்ணல? நீ கால் பண்ணிருந்தா நாங்களும் அன்பை வந்து ஹாஸ்பிட்டல்ல பாத்துருப்போம்ல. எனக்கு அந்த நேரத்துல எதுவுமே புரியல ரெஜினா. ஒரு பதட்டம் ஆயிருச்சு. அவரை எப்படியாச்சும் காப்பாத்தினா போதும்னு இருந்துச்சு. சரி பரவாயில்ல விடு. இப்ப அன்புக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அடிபட்டிருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன ஆனந்தி? அன்ப ஆஸ்பத்திரியில சேர்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. ஏன் ஆனந்தி? அவர் அம்மா என்னாலதே அன்புக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி என்னைய திட்டி அங்கிருந்து விரட்டி அடிச்சுட்டாங்க. என் புள்ள இன்னைக்கு இந்த நிலைமையில படுத்திருக்கானா அதுக்கு முழு காரணமும் நீதாண்டி. இவ கூப்பிட்டாளேன்னு அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை விட்டுட்டு ஓடி போயிருக்கான். இப்போ குத்துயிரும் கொலை உயிருமா உள்ள படுத்து கிடக்குறான். இதென்ன முட்டாள்தனமா இருக்கு? எனக்கு என்னமோ அன்பு அந்த சாங்கியத்தை பண்ணாததுனால அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்த மாதிரி தெரியல. நீ கூப்பிட்ட அன்பு வந்ததுதான் அவங்களுக்கு கோவம் நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. நீ கால்ல விழுந்தும் இன்னும் அவங்களுக்கு உன் மேல உள்ள கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம இவ்ளோ பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவங்க கோவம் நியாயம் தானே? அன்பு அவங்களுக்கு ஒரே பையன். என்னால ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவங்க என்னை அப்படி பேசினதுல தப்பே இல்ல. நீ ஒருத்தி. சரி முத்து அண்ணனோ இல்ல வேற யாராவது போய் அன்ப ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்களா?
அவர் கண் முழிச்சிட்டாரா? ஏதாவது தெரியுமா? கண்ணு முழிச்சிட்டாருன்னு மகேஷ் சாரதே சொன்னாரு. அவர் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலனா அன்புக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா செல்விய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு அன்பை கூட்டிட்டு போயிருந்திருக்கவே மாட்டேன். அன்பு, உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதுக்கு சாதகமா ஒத்துழைக்கல. உங்களுக்கு பட்ட அடிக்கி நான் அனுப்புன தைலத்தை தேய்ச்சா உங்க வலி போயிடும். ஏன்னா அந்த மருந்துல என்னோட கண்ணீரும் கலந்திருக்குது. ஆனா எனக்கு ஏற்பட்டிருக்கிற வலி நீங்க குணமாகி வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கிற வரைக்கும் என்னை விட்டு போகாத அன்பு. உறவோட அருமை பிரிவுலதான் தெரியும் சொல்லுவாங்க. நம்ம நட்போட ஆழம் இப்பதே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. எது நட்பா? ஆனந்தி, அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம எப்பவோ தாண்டிட்டோம். இப்ப நமக்குள்ள இருக்கிறது நட்பு இல்ல, ஆழமான காதல். ஒருவேளை லெட்டர் அவர் இன்னும் படிக்கலையோ? அவரை வெளியே வரமாட்டாரா? எனக்காக நீயும் உனக்காக நானும் துடிக்கிற இந்த துடிப்பு வெறும் நட்பு இல்ல ஆனந்தி, பேரன்பு நிறைஞ்ச காதல். நீங்க சீக்கிரம் குணமாகணும். இனிமே இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே கூடாதுன்னு நான் கடவுளை மனசார வேண்டிக்கிறேன். சீக்கிரம் குணமாகி வாங்க. உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கிற அந்த நாளை நான் எதிர்பார்த்து காத்துக்கிருக்கேன். சீக்கிரம் வாங்க அன்பு. அன்னைக்கு எங்க அம்மா உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்ன மாதிரி நானும் உன்னைதான் நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ என் முன்ன நின்று என் கண்ணை பார்த்து பேசியிருக்கணும். அதை நான் பார்க்கணும்னு எனக்குள்ள ஆசையா இருக்கு. உன் முகத்துல தெரிகிற அந்த ஏக்கத்தை, அந்த காதலை நான் பார்த்து ரசிக்கணும்னு தோணுது. ஒருவேளை நம்ம ஆனந்திக்கு லெட்டர் அனுப்பும்போது அவளுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவ படிக்கிறத நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி எனக்கு இந்த லெட்டர் அனுப்பிட்டு ஆனந்தி என்னை பார்க்க வாசல்ல காத்துட்டு இருக்காடா. வாய்ப்பு இருக்கு, ஆனந்தி வாசல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏய் எருமை, பாத்து போ. சரி லூசு. ஐயோ காயத்ரி. ஹலோ காயத்ரி, எங்க ஆனந்தி இருக்க? அது இங்க அன்ப பார்க்க வந்திருக்கிறேன் காயத்ரி. ரெஜினாவும் சல்மாவும் எல்லாத்தையும் சொன்னாங்க. இங்க பாரு, இந்த நேரத்துல நீ வெளியே போனது ரொம்ப தப்பு. இப்பெல்லாம் யாரையும் நம்ப வர முடியறது இல்ல. மணி வர ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் வா ஹாஸ்டலுக்கு. ஏன் காயத்ரி, என்னாச்சு? என்னத்துக்கு இம்புட்டு கோவப்படுற? நான் கோவம்லாம் படல, காலம் கெட்டு போய் கிடக்கு. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். சீக்கிரம் வா. ரித்திகா வர உன் மேல செம்ம கடுப்புல இருக்கா. எப்ப மாட்டுவேன்னு காத்துட்டு இருக்கா. லேட்டா வராத, சீக்கிரம் வா. இந்த கிளம்பிட்டேன். அன்புதே வராரா? எங்கேயுமே இல்லையே. இல்ல, அவரு வர வாய்ப்பில்லை.
ஒருவேளை கார்ல ஏறி போயிட்டாளா? ஏய் யாழினி, அன்பு எங்கடி ரூம்ல இல்ல? அவ ஏன் இங்க இருக்க போறா? இப்பதான் இடிச்சிட்டு அவசர அவசரமா வெளியில போனா. வெளிய வா, இந்த நேரத்திலயா? ஆமா. நமக்கும் நேரமாச்சு, கிளம்ப வேண்டியதே. ஹலோ முத்தண்ணா, உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்கண்ணா. அன்போட தங்கச்சி, பேசலாமா வேணாமா? என்ன செய்யறது? ஹலோ முத்தண்ணா, கேக்குதா இல்லையா? நான் நான் ஆனந்தி பேசுறேன். நீங்களா? நீங்க எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணீங்க? இல்ல, அவருக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்கணும் போல தோணுச்சு. நேர்ல வந்தா அம்மா கோவப்படுவாங்க, அதே அவர்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன், அதுக்கு மேல தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்க அண்ணன் கிட்ட போனை கொடுக்கறியா? இங்க பாருங்க, எங்க அம்மா இன்னும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் போனை வச்சிடுங்க. எனக்கு புரியுது, ஆனா 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன். ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கிறேன், இல்லனா எனக்கு மனசு தாங்காது. கொஞ்சம் போனு கூட, உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ணன் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கான், இப்ப எப்படி எழுப்ப முடியும்? அண்ணன் எழுந்ததுக்கு அப்புறம் வேணா நான் ஃபோன் பண்ணி பேச சொல்றேன். இப்ப முடியாது. எங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரும் இல்லம்மா. போனை கொடு. அம்மா, யாரும் இல்லன்னு சொல்றேன்ல. யாரும் இல்லனா எதுக்கு மறைக்கிற? மா, அது வந்து ஒண்ணும் இல்லம்மா. யாழினி, உனக்கு பொய் சொல்ல தெரியல. போனை கொடு, இல்ல யாரு லைன்ல இருக்கானாச்சும் சொல்லு. அது வந்து ஆனந்தி தான் அண்ணன் கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஏய், போனை குடுறி. மா, வேணாமா, ஏற்கனவே நிறைய திட்டிட்ட, விட்டுருமா, பாவமா அவங்க. என்னடி பாவம்? போனை குடுறின்னு சொன்னேன். ஹலோ. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? அம்மா, அவங்க சும்மா அண்ணன் எப்படி இருக்கான்னு கேட்கதான் ஃபோன் பண்ணிருந்தாங்கம்மா, அதுக்கேமா திட்டுற? நீ சும்மா ரெடி. இன்னைக்கு என் புள்ள இப்படி இருக்கானா அதுக்கு காரணமே இவதான். இவளுக்கு உதவி பண்ண போய் தானே அவன் அடிபட்டு கிடக்குறான். அப்புறம் திட்டாம அவளை கொஞ்சம் சொல்றியா? அதுக்குதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவ்வளோ திட்டிட்டேல, அப்புறம் என்னமா? அவ்வளோ திட்டியும் சொரணியே இல்லாம என் புள்ளைக்கு ஃபோன் பண்ணா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ சும்மாரு, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. ஏய், இத பார், உனக்கு முதலும் கடைசியமா சொல்றேன், என் புள்ளைய சுத்தி வரத இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை நீ ஃபோன் பண்ண பேசுனன்னு தெரிஞ்சது நான் சும்மா இருக்க மாட்டேன். அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு வந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை, வேடி போன. ஏய், போல இங்க பாரு, அன்பு கிட்ட சொன்ன தொலைச்சிருவேன். போ. ஏ பட்டிக்காடு, வாங்க.
போனா போதுன்னு பேச 5 நிமிஷம் டைம் கொடுத்தா 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படி என்ன 10 நிமிஷம் பேசுற?